என்னங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுலயும் கார்த்திகை, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, சாமி கும்பிடணும். விடிஞ்சதுல இருந்து இப்படி வேலை செய்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பசி எடுக்கலையா? உலகத்துல உள்ள சகல ஜீவராசிகளையும் பிரம்மா படைக்கிறாரு. அத நான் அவரையே படைச்சு வச்சிருக்கேன். எப்படி? ஆமா அண்ணி, அவர் படைச்ச மனுஷனுக்காவது சோறு இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு எவ்வளவோ வேதனை. ஆனா அண்ணனுடைய படைப்பு அப்படி இல்ல, என்னைக்கு சிரஞ்சீவிதான். நாய்க்குட்டி கூட சோறு போட்டு சாப்பிட மாட்டேது, பால் வச்சா குடிக்க மாட்டேது, பசியே கிடையாது. பாத்தியாடி ஜெயா எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுது. பின்ன என் மகன் வேற எப்படி பேசுவா? ஆமா, ஏன் இப்படி ஒரே சிலைக்கு 2-3 நாளா பொழுது போக்கிட்டு இருக்கீங்க? நம்ம மாணிக்க செட்டியாரு பூசைக்கு லட்சுமி சிலை வேணும், நல்லபடியா செஞ்சு கொடுன்னு சொன்னாரு. அதுதான் மெனக்கட்டுக்கிட்டு இருக்கேன். என்னமோ உங்க கைராசி, நீங்க செஞ்சு கொடுக்கற சிலைய பூஜையில வச்சு அவங்கவுங்க நல்லா தான் இருக்காங்க. நமக்குத்தான் இன்னும் நல்ல காலமே பிறக்கல. அதுதான் இயற்கை. வாத்தியார் மகன் படிக்கிறது இல்ல, வைத்தியர் மகன் நோயாளி. ஏன் நம்ம விட்டுதான் எடுத்துக்க. உன் குழந்தை காளிமுத்து வேளா வேலைக்கு சோத்தத்தின்னு விட்டு ஊட சுத்தறான். அண்ணே, எல்லாம் அண்ணி கொடுக்கற செல்லம் தான், கண்டிச்சா தானே? நான் என்னடி செய்யறது? கண்டிக்க மனசு வந்தா தானே. தாய் இல்லாத அந்த பிள்ளையையும் கை குழந்தையா இருந்த உன்னையும் வளர்க்கிற பொறுப்போட இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அதுக்கு இன்னைக்கு புத்தி வரும், நாளைக்கு புத்தி வரும்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒன்னும் நடக்கலையே. என் உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் நானும் உழைச்சு போடுறேன், அவனும் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கும் பொறுப்பு வந்துதானே ஆகணும். அண்ணே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சின்ன அண்ணனை அந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போன்னு நீங்க கட்டாயப்படுத்தினா சொந்த தம்பியா இருந்தா இப்படி எல்லாம் செய்வாரா? என்ன இருந்தாலும் மாற்றாந்தா இப்படிதானேன்னு ஊருக்காரங்க 4 விதமா சொல்லுவாங்கன்னு தானே நீங்க பயப்படுறீங்க. அதுவேதாம்மா, அவனும் முரட்டு பையன், ஏதாவது நினைச்சுக்குவான். ஏன்பா இப்படி அலங்கோலமா ஓடியார? எவனாவது அடிச்சுட்டானா? என்ன புலி அடிச்சிருச்சப்பா. புலி அடிச்சிருச்சா? அந்த பாலா போன புலி ஒரே பாத்தலா பாஞ்சு என் முகத்தை கிழிச்சிருச்சு. ஐயோ, நாட்டுக்குள்ளேயா புலி வந்துருச்சு? அட நீ ஒரு பக்கம், காட்டு புலியா நாட்டுக்குள்ள வருது? எல்லாம் வீட்டு புலி மோட முத்துதான். ஐயோ, என்னங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே. இவ்வளவு ஒரு விவசாய கட்டவோ. மாரியம்மன் திருவிழாவுல உன் குழந்தை புலி வேஷம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். அப்படி சத்தம் கேட்கல? இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ. புலி வருது, இனிமேல் தான் ஆட்ட ஜோரா இருக்கு போகுது. ஆமா ஆமா, காளிமுத்து, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த விளையாட்டு எல்லாம் வேண்டாம்.
என்னடா வீட்டுக்கு அண்ணி அண்ணி வேண்டாம் நீ வேண்டாம் நீ அப்படியே எடுத்துட்டு போடா நீ எடுத்துட்டு போதா நான் புலி நீ ஐயா எனக்கு வெக்கமா இருக்கு நீ அண்ணி அண்ணி ஐயா ஐயா அவன் ஒருத்திக்கு தான் அவன் பயப்படுறான். யாரு இவன்? கூட்டிக்கிட்டு போடி உள்ள. புள்ளைக்கு பயப்படுது. ஏன் உங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுங்களா? அது அவ்வளவு பச்சையா வேற சொல்லணுமா? போ போ. கொண்டு போய் தலையில தண்ணிய ஊத்தி வேஷத்தை கலை, இல்லைன்னா கட்டுத்துறையில இருக்கிற ஆட்ட மாட்டை கழிச்சு தின்னுட போறான். புலி வேஷம் போடுறான். புலி வேஷம். அப்பா சித்தப்பாவ அப்படி எல்லாம் திட்டாத. அனுமாரே உன்னை கோச்சுக்கோ. ஆமா ஆமா, தலைவெட்டியாம் பாரு. ஹனுமாரோட பரம பக்தர் இல்ல அவரு. ஆஞ்சநேய வீரா ஹனுமந்த சூரா வாயுகுமாரா வானர வீரா ஹே ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஓ ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஓ ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா. அப்பா குருநாதா, நானும் கடைசி வரைக்கும் ஒன்ன மாதிரியே பிரம்மச்சாரியா இருந்து ஹனுமார்னு பேர் எடுக்கணும். அதுக்கு வேண்டிய உறுதி எனக்கு கொடு. ஜெய் ஹனுமான். हनुमान की भजन करके जाना जाना ना. ஐயா பக்தரே, அனுமார் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? அனுமார் பக்தர் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாருங்களா? பொண்ணுடா விலை போறசருக்கு மூளை ஆக்கப்படாது. காது போனா என்ன, நம்ம பொப கதை ஒண்ணு எடுத்து ஒட்டி வச்சு அவன்கிட்ட தள்ளி விட்டா போகுது. இததான் அனுமார் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாருங்களா? சாமியை பத்தி அனுமார் என் கூட ஏன் பேச மாட்டாரா? பேசாட்டி போற நான் விடுவேனா? கார வரட்டும், அனுமார் என் கூட பேசத்தான் போறான். ஜலார் ஹனுமான், நானும் பார்க்க தான் போறேன். ஜலார் ஹனுமான். ஆமா, அந்த அனுமாரு இந்த அனுமார் கிட்ட பேசாம இருப்பாரா என்ன? சும்மா இருடி. இந்த காலத்துல கூட கடவுள் நேர்ல வந்து பேசினதா எவ்வளவோ கதை இருக்கு. நல்லா சொல்லு நீ இந்த அபிஷ்டுக்கு. அண்ணி, இன்னைக்கு நம்ம அனுமாரை நீ பாக்கலையே. அடடா, நெஞ்சில் அந்த வெண்ணையும் பூசிக்கிட்டு, புஜங்கள் அந்த வடமாலையும் சாத்திக்கிட்டு, மூஞ்சி அப்படியே சூரிய பம்பு மாதிரி ஜகஜோதியா ஜக 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 ஜகன்னு இருந்தது. பார்க்காத கண்ணு, பாவம் செஞ்ச கண்ணு. அண்ணி, அந்த காலத்துல நம்ம ஆஞ்சநேயர் வால்ல பந்தத்தையும் கட்டிக்கிட்டு லங்கே கொடுத்துனாராம. சும்மா ராம் ராம், சும்மா ராம் ராம், சும்மா ராம் ராம், ராம் ராம், ராம் ராம். என்னடா என்னடா அது? சாப்பிட்டியா? சாப்பிட்டியாடா? போய் சாப்பிட்டு போ. என்ன என்னங்க சொல்ற? குழந்தை சாதத்தை உருட்டி கையில போட சொல்லுது. போடு போட. சாப்பிடு போ. போமா. செவ்வந்தி பூச்செண்டு போல கோடி குண்டு, தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குண்டு. செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குண்டு, தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குண்டு. அன்னையோடு இரையெடுக்கும் கோழி குண்டு, அன்னையோடு இரையெடுக்கும் கோழி குஞ்சு. நல்ல அன்பு மிக்க பிள்ளை அந்த கோழி குஞ்சு. செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு, தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு. தாயை விட்டு ஒரு பொழுது தனித்திருக்காது, அண்ணன் தங்கையரை மறந்து விட்டு இரையெடுக்காது. தாயை விட்டு ஒரு பொழுது தனித்திருக்காது, அண்ணன் தங்கையரை மறந்து விட்டு இரையெடுக்காது. வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது, வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது. தன்னை வளர்ப்பவரை எந்த நாளும் பிரிந்து விடாது. செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு, தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு. அன்பிருக்கும் வீட்டினிலே ஆசை இருக்கும், நல்ல ஆசையுள்ள நெஞ்சினிலே பாசம் இருக்கும். அன்பிருக்கும் வீட்டினிலே ஆசை இருக்கும், நல்ல ஆசையுள்ள நெஞ்சினிலே பாசம் இருக்கும். பாசமுள்ள குடும்பத்திலே தெய்வம் இருக்கும், பாசமுள்ள குடும்பத்திலே தெய்வம் இருக்கும். ஒரு பகை வராமல் அனைவரையும் காத்து இருக்கும்.
செவ்வந்தி பூச்செண்டு போல கோடி குஞ்சு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு. ஆபத் பாந்தவா, அநாத ரட்சகா, பெருமாளே, அப்பா, உன் கடைக்கண் பார்வைப்பட்டா குப்பமேடும் கோபுரம் ஆயிடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏழையோட ஒரு சின்ன ஆசை, 10 லட்சம் ரூபாய் கரன்சி நோட்டை ஒரு தடவையாவது இந்த கையால நான் எண்ணி போடணும். அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் பெருமாளே, பெருமாளே. முத்தையா, இங்க பாரு, நம்ம பையன் வந்துட்டான். போய் பட்டி சட்டி எல்லாம் இறக்கி வை. சித்தப்பா வாடா, சோழா சொல்லா. சித்தப்பா சோழசாமி கூப்பிடாதீங்க, இப்ப என் பேர் அறிவுடை நம்பி. அறிவுடை நம்பி? ஆமா, ஆளுதான் மாறி இருக்கு. என்ன பேரை மாத்திட்டேன், பேர் ஒண்ணு என்ன பண்ணுச்சு? அது என்ன பண்ணுச்சு? இந்த காலத்துல யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்ல, சொந்த அறிவுல நின்னாதான் பிரயோஜனம் உண்டுன்ட்டு அறிவுடை நம்பின்னு பேரை மாத்திட்டேன். காரணம் பேரா? என்னடா திருதுன்னு முழிக்கிறா? என்ன என்ன சித்தப்பா அது? நான் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே. நீ ஊரை விட்டு போனதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். வந்துட்டேன், கொஞ்ச நாள் சுத்தமா மாத்திடுறேன். ஏன் சித்தப்பா, ஊருக்கே பெரிய மனுஷனா இருக்கிற நீ இந்த பஸ் இந்த ரோடு இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லையா? வர்றது ஒரே ஒரு பஸ், அதுக்கான 1 மணி நேரம் நின்னுட்டு இருக்கேன். விவரம் புரியாத பய, இந்த ஒரு பஸ்ஸே ஊருக்குள்ள வரவிடாம பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி? ஏன்னா 4 பய வெளியில போய் அதை இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து 4 கேள்விய கேக்குறான்டா. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? முத்தையாவா மொழி மொழி, என்னடா நம்ம சித்தப்பன் இந்த வியாபாரத்தை இப்படி எல்லாம் விருத்தி பண்ணிருக்கானேன்னு பாக்குறியா? வெங்கடாஜலபதி வட்டி கடை என்னதுதான், இன்னைக்கு பணத்துக்கு அதிபதி வெங்கடாஜலபதி. அதனாலதான் அவர் பேர்லயே கொடுக்கல் வாங்கல வச்சுவிட்டேன். மீனாட்சி அம்மன் மளிகை கடை. என்னதுதான், என்ன பெத்த தாய். அது காமாட்சி அம்மன் அது. தொல்ல உடைச்சிருவேன். உலகத்துக்கே படி அளக்குற தாய். அதனாலதான்டா அவ பேர்ல மளிகை கடை வச்சேன். ஸ்ரீ ரெங்கநாதர் ஜவுளி ஸ்டோர். என்னதுதான், பட்டு பீதாம்பரதாரி பள்ளி கொண்ட பெருமாள். அதனாலதான் அவர் பேர்ல வச்சேன். மாரியம்மன் விறகு கடை கட்டதொட்டி. என்னதுதான், கமலா டெய்லர் கடை. என்னதுதான், முனுசாமி சலவை கடை. என்னதுதான்டா, எல்லாமே உண்டுதானா? என்ன பெத்த அப்பன் பெருமாள் கொடுத்த சொத்து என்ன பண்ண சொல்ற? அனுபவிக்கிறேன். என்ன கீழே போடணுமா? கைவசமா இருக்கட்டும். இருக்கு இருக்கு. சித்தப்பா, உன் ரூட் எனக்கு நல்லா புரியுது. எல்லாருடைய வாழ்க்கையும் பொருளாதாரம் இப்ப உன் கையில் இருக்குது இல்லையா? இந்த ஊர்ல வேற யாருமே கடை வச்சு பழைக்க முடியாத அளவுக்கு பண்ணி இருக்கிறேன். நானா பண்ணிருக்கேன்? எங்க அப்பன் பெருமாள் பண்ணி வச்சிருக்காண்டா. உன் குறுக்கு மணிக்கே போய் அவரை எடுக்கிறேன். இப்ப என்னடா குடிமொழி போச்சு? இப்ப முடியல, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அரைஞ்சு பல்ல ஊத்துரும். இந்த ஊர்ல இருக்க அத்தனை பயல்களுக்கும் கை செலவுக்கு பணம், கட்டிக்க துணி, சோத்துக்கு அரிசி பருப்பு இத்தனையும் கொடுக்கறேன். என்ன தவிர வேற எவன்டா கொடுப்பான்? வேற எவன் கொடுப்பான்? கொடுத்தாலும் கை காலெல்லாம் வீங்கி செத்து போயிருவான். என்ன உரங்கண்டா இது? ஒருவன் உண்டு கொடுத்து மற்றவர்கள் மாத்திரம் பட்டினி கிடப்பதா? மனுஷனுக்கு 6 அடி என்பார்கள். சித்தப்பா, உனக்கு 3 அடிதான். கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு தான். அடே எங்க அண்ணன் மகனே, 3 அடி என்னடா, 3/4 அடி கொடு. அதுக்குள்ளே ஒரு கடையை வச்சுக்கிட்டு தான் சாவேன். வாடா, வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். மீனாட்சி, இத தலையில தூக்கி வை, செட்டியார் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க தான் நாட்டாமக்காரையா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, நீங்க போங்க, நான் காளிமுத்து கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிதான், அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறியா? அவன் தான் பொறுப்பு இல்லாத பயலாச்சே. இத கொண்டு போய் தெருவுல போட்டு உழைச்சிட்டு வந்துட போறான். நான் என்ன பச்சை பிள்ளையா கீழே போட்டு உடைக்கிறதுக்கு? ஒரு வேலையும் கொடுக்கறது இல்ல, தண்டச்சோறு வெட்டியா இருக்கிறான்னு புரணி பேசுறது பொம்பளைங்க கிட்ட. அதான் தூக்கிட்டு போட்டான். தூக்கிட்டு போறேன்டா. ஓகே, சாப்பிடல, நல்லா தூக்க. சிரிச்சது. ஏய், செட்டியார் பூஜையில வைக்க வேண்டிய சிலை, ஜாக்கிரதை. இது போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் லட்சுமி தாண்டவம் ஆடி லட்சம் லட்சமா பணம் வந்து சேரணுமா? இப்ப செட்டியார் பட்டியார்ல கிடக்குறாரு. ஆரம்பிச்சுட்டான் பாத்தியா? டேய், செட்டியார்கிட்ட மரியாதையா நடந்துக்க. நீயா பணம் கேட்காத, அவரா கொடுத்தா வாங்கிட்டு. அவரா கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். பாரு பாரு, காளி, செட்டியார் பணம் கொடுத்தா ஒரு வீட்டு சக்கரை வாங்கிட்டு வா. சக்கரைக்கு வரிசையில் அது ஒன்றும் அவ்வளவு சாதாரண சாப்பிட்டு சாகணும், உனக்கு வாங்கி கொடுக்குறேன். நான் செய்வேன். ஐயோ, இந்த வீட்டுல நான் இனிமே பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். பாக்கியலட்சுமி, அந்த லட்சுமி, தனலட்சுமி. சித்தப்பா, என்னது எல்லா நாளையும் உணர? லட்சுமி காலடி எடுத்து வச்ச உடனே பத்திரத்துல கையெழுத்து ஆயிப்போச்சு. லட்சுமி எங்கயா காலடி எடுத்து வச்சா 4 வச்சிருக்கிறேன். என் சித்தப்பா இருக்கிற ஊர்ல இப்படி ஒரு புத்திசாலியா? ஐயா அறிஞனே, ஜீவகரை பொங்கி ததுவும் இந்த அற்புதமான சிலையை செய்த கலைஞன் யாரோ
அந்த ஆளோட திரு நாமம் யாதோ? திருநாமாவது சகசர நாமம். என்ன களிமண்ணு பொம்மை யாரு? லட்சுமி. அவ அண்ணன் செஞ்சிருக்கான், இந்த போய் தூக்கிட்டு வந்திருக்கான். இவனை போய் கலைஞ அறிஞன்றிய. களிமண்ணு பொம்மை யாரு? லட்சுமி. ஆமா. அதை வச்சு பூ போட்டு பூஜை பண்ணி விழுந்து விழுந்து கும்பிட மாத்திரம் தெரியுது. ஆனா அதை பண்ண கலைஞனை போட்டக்கூடாதா? சித்தப்பா, கலைஞன் பாரிஸ் நகரத்தில் இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற இந்த பட்டிக்காட்டு இருந்தாலும் சரி, அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்து தான் தீரணும். பலே அப்படி சொல்றான் நானா? வாங்க வாங்க. நீதான் உங்க அண்ணன் போனா? ஆமா. நீதான் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கியா? இனிமே வரல. ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர்ல நம்மள மாதிரி எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்த்தேன். நீ வந்து சேர்ந்துட்ட. இன்னையில இருந்து நீ நம்ம கூட்டாளி. ஜெய் ஹனுமான். பாத்தியாடா, பாராட்ட நினைக்கும் போதே உன்னை தூக்குறான். முழுசா பாராட்டிட்டா ஊரே கொளுத்துவான். அந்த பையன் ஊரை கொளுத்த மாட்டான், முதல்ல உன்னை கொளுத்துவான். ஏன் சித்தப்பா, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பொம்மைய 1 ரூபா 2 ரூபான்னு சொல்லி சலிசா வாங்கி வெளியூர் கலப்பும் போது மாணிக்கமன் கோ அப்படின்னு லேபலை குத்தி 20 30 கொள்ளலாம் அடிக்கிறியா? அப்படியே சமாச்சாரம். அதே வேலை. வியாபார தர்மம்டா. தர்மம் அதே. நீ சும்மாரு தம்பி, காலம் மாறிக்கிட்டு வருது. இந்த மாதிரி கொள்ள லாபம் அடிக்கிற ஆளுங்களுடைய பணம் எல்லாம் ஒரு நாளைக்கு மாணிக்கம் செட்டியார் அயோக்கிய பைசங்களா. ஏடா தோடு போடுற எனக்கே போய்ந்தாவா? இன்னையில இருந்து உங்க வேலைக்கு போய்ந்தா. டேய், பொம்மை கொடுக்க வந்தியா கலாட்டா பண்ண வந்தியா? உன்னை பாவம், கையை பிடிக்காதீங்க, விடுங்க. ஐயோ, நான் பிடிக்கிறேன். அவன் தான் என் கையை பிடிச்சிருக்கான். கைய நீட்டாதையா. ஒழுங்கா காசு கூட இருக்கு. காசா? காசு ஏது? ஏ முத்தையா, ஒருபடி கேப்பை கொடு. கேப்பையா? ஆமா. கேப்பை வேண்டாம், கோப்பை வேண்டாம். இந்த காசுக்கு எம்பிட்டு வரும்? 2 வீச 3 வீச சக்கரை கொடு. 3 விஷயம் சக்கரையா? போட பாத்தியா? என்ன காட்டிலே எழுதியிருக்கேன். இது இப்போ எழுதிருக்குது. நான் சின்ன பிள்ளையில இருந்து இதை பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இதை கலட்டு வாங்க போல இருக்கு. அப்படின்னா சக்கரை வச்சுக்கிட்டு கள்ள விலைக்கு விற்கிறேன்னு சொல்றியா நீ? நான் என்னையா சொல்றது? ஓட்டி அறையா காரை விட்டு விடு. அசம்பிதான் என்னையா அது? எனக்கு தெரியும், சக்கரை தான். என்ன இது? சக்கரையை மறைச்சு வச்சுக்கிட்டு கள்ள விளக்க வைக்கிற? இப்ப போலீஸ் கிட்ட போய் சொல்லி உன்னை நான் ஜெயிலுக்குள்ள தள்ள. என் பேர் காலி பிடிக்கிற என்ன காப்பாத்துப்பா, என்ன காப்பாத்து. கூட்டு போட காலிபத்துக்கு வாங்கிக்கிற சக்கரை வாங்கிக்கூட. அப்படி வா, அப்படி வா. பாத்தியா ஐயா, உங்க சித்தப்பா இவ்வளவு நாள் எங்களுக்கு எல்லாம் நாமம் போட்டது போதாதுன்னு இப்ப போர்டுக்கே போட்டான். திருப்பு போட. நீ ரொம்ப நல்ல பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன். எல்லா பேரும் வேஷம் போடுறானுங்க. இன்னைக்கு சக்கரை மட்டும் இல்லைன்னு சொல்லி இருக்கணும். குட் பால் ஆடி இருப்பாங்க. என்ன இது? செட்டியாருக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா? எனக்கு தெரியுமே, இவன் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். டேய், என்ன நடந்தது சொல்லுடா. நம்ம பொழப்ப அந்த செட்டியார் கையில தாண்டா இருக்குது. அவன் ஒண்ணும் நமக்கு சோறு போட வேண்டிய தேவையில்லை. நம்மளால அவன் தான் பிழைக்கிறான். இவருதான் இதாச்சே. இவர்கிட்ட இருந்து 1 ரூபாய்க்கு அவன் பொம்மையை வாங்கிட்டு போய் பட்டணத்துல அவன் பேர் போட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம கிட்ட கைவசம் சாட்சி உண்டு. பட்டணத்துல இருந்து அவங்க அண்ணன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் செட்டியார பத்தி புட்டு வைக்கிறான். நான் செட்டியார திட்டினோன்னு அந்த பட்டணத்து பயலுக்கு ஒரே குஷி. சிரின்னு சிரிக்கிறான். அவரை பார்த்து நான் சிரிச்சேன். அவருக்கு இருக்கு பய போல. மீனாட்சி, இவன் செட்டியார் கலால ஏதோ பெரிய கலா பண்ணிட்டு வந்திருக்கான். இவனை அனுப்பாதே 1000 தடவை சொன்ன. நீ கேட்டியா? என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க இவனு? போய் பார்த்துட்டாவது வரேன். காளி, என்ன போகும்போது எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சோம். உன்னால பெரிய உபதிரவமா போச்சு. பாவம், நாளெல்லாம் ஆடா உழைக்கிறாரு உங்க அண்ணன். அவரை ஒரு நிமிஷமாவது நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறியே. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? கேட்டியா பாப்பா? அக்கிரம் பண்றது செட்டியாரு. நான் அதை கேட்க போனாக்க எனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறாங்க. யாருக்குதான் இந்த வீட்டுல புத்தி இருக்கு? அது சரி. ஜெயா, அம்மா தொழில இருந்து எங்க பர்வத சித்தியும் என் தங்கச்சி சீதாவும் நாளை காலையில முத வண்டிக்கு வர்றாங்களாம். உன் சித்தப்பனை ஸ்டேஷனுக்கு வண்டி கொண்டுகிட்டு போக சொல்லு. சித்தப்பா, அம்மா சொல்லிட்டேன். நான் யாருக்கு வேலைக்காரன் இல்ல. அவங்க உங்க சொந்தக்காரங்க வந்து அவங்க போய் கூட்டிட்டு வரட்டும். அம்மா, சித்தப்பா சொன்னதை சொல்லிட்டேன். டேய், இப்ப நீ போக முடியுமா? முடியாதா? முடியாதுன்னு யார் சொன்னா? போயிட்டு வாடா கழுதைன்னு சொன்ன. நேரில் சொன்னா போயிட்டு வர்றேன். இதுக்கெல்லாம் தூது அனுப்புறீங்க. பேர் என்ன? பர்வதம். எந்த ஊரு? அம்பாத்துறை. அம்பாத்துறையில இருந்து பர்வதம் வருதா? பாடம் பண்ணிக்கிறேன். நாளை காலையில் தானே அம்பாத்துறை பர்வதம். வா சீக்கிரம் வா. ஏண்டி சீதா,
அந்த மீனாட்சியில திமிர் பத்தியா? நம்ம வர்ற ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பணும் காகிதம் போட்டமே, யாரையுமே காணுமே. ஏமா இப்படி சத்தம் போடுறேன்? நீ எழுதின லெட்டர் அக்காவுக்கு கிடைச்சதோ இல்லையோ, நீ சும்மா ரெடி. ஏ கோலி, ஓடி வா. சாமான் எல்லாம் இருக்கு, படி. அம்மா, அம்பாசுர பர்வதம் யாரு இருக்கா? அம்பாசுர பர்வதம், அம்பாசுர பர்வதம் யாரு உள்ள கதவை திறங்க. அம்பாசுர பர்வதம், அம்பாசுர வேற இடம். அம்பாசுர பர்வதம், அம்பாசுர பர்வதம். ஐயா, அம்பாசுர பர்வதம், அம்பாசுர இங்கிலீஷ் அம்பாசுர பர்வதம். என்ன கோச்சுக்கிறாரு? ஏமா அம்பாசுர பர்வதம் இங்க இருக்காங்களா? அம்பாசுர பர்வதம் அம்பாசுர பர்வதம் யாரு? ஏமா அம்பாசுர பர்வதம். ஏயா, யாராவது அம்பாசுர பர்வதம் அவங்க மக சீதாண்டு யாராவது இருக்காங்களா? சீதையா? அப்படி இல்ல, ரெண்டு பேர் இருக்காங்க. சின்ன பொண்ணு பேரு ஜானகின்னு பேசிக்கிட்டாங்க. யாரையா சுத்த புராணம் படிக்காத ஆளு? சீதை ஜானகி எல்லாம் ஒண்ணு தாயா. தவறு தவறு குடிச்சாச்சு ஆள. பர்வதம், சீதா எல்லாரும் எழுந்திருக்க, ரயில் போயிடு, வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஆஹா, அத்தை கிரீடம் ஜதையோட வந்திருக்க. நாடகம் ஆடுமா? அத்தை, நீங்க தானே பர்வதம்? நான் இல்லையா பரவாயில்ல, ஹார்மோனிஸ்ட் அம்புஜா. நானும் எங்க அம்மாவும் ஹரிச்சந்திர நாடத்துக்கு போய் கத்துன்னு தூங்குறோம். தூக்கத்தை கெடுத்துட்டிய போயா? போப்பா. நாடகம் கோச்சு. இந்த ரயில்ல வரல போல இருக்க. பர்வதம் இல்ல, ஒருவேளை கூட்ஸ் ட்ரெயின்ல வருதோ என்னமோ. சத்தம் போட்டு பாப்பா. அம்பாத்துற பர்வதம், அம்பாத்துற பர்வதம். அம்பாத்துற பர்வதத்தை எங்க போய் தேடுறது? அம்பாத்துறைக்கே போகணும் போல இருக்கு. நீ என்னப்பா அம்பாத்துறைக்கு போற? நான் தான் குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கேன். அடடே, நீங்க தானா அது? நான் ரயில்ல ஒரு பொம்பளை விடல. அம்பாத்துற பர்வதம், அம்பாத்துற பர்வதம் கூப்பிட்டு எல்லாரும் பிராணி வாங்கி விட்டேன். பாத்து அடிச்சுட்டா பேர் சொல்லி கூப்பிடுறோம். வண்டிக்கார பையனுக்கு என்ன கொழுப்பு? ஆமா, மரியாதையா பேசு. பேர் வைக்கிறது எதுக்காக? பர்வதம் பர்வதம் கூப்பிடுறதுக்காக தான். நீ சொன்ன மாதிரி குத்துக்கல்லு குத்துக்கல்லுன்னு கூப்பிட்டா யாரும் ஊங்குறா? சிரிச்சது மகா திமிர் பிடிச்ச பயிலா இருப்பான் போல இருக்குது. வீட்டுக்கு போய் அவன் சொல்லி என்ன செய்யற பாரு. தானப்பா, சாமான்லாம் எண்ணி வண்டியில ஏத்து. எத்தனை சாமா இருக்கு? 8. 8 10 இருக்கும் போல இருக்க. 8 தானே கொண்டு வந்தா? 2 மூட்டை இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. பாத்தடி என்ன திமிரு? வீட்டுக்கு வா, அவன் சொல்லு என்ன பண்ற பாரு. ஆமா, இங்க வாமா. இங்க மாட்டுக்கு முன்னால போதம்மா. மாடு உன்னை பார்த்து வருத்தப்பட போகுது. ஏறுங்க. ரயில்ல கூட இவ்வளவு சாமானத்தா ஏத்தணும்னு கணக்கு இருக்குது. பாவம் வாயில்லா சீவன். என்ன பண்றது? எப்படி உங்களை ஒரு டிக்கெட்டோட நாளைக்கே கொண்டாந்து கொடுத்துடுறீங்க. எனக்கு பணம் வேணும். முதல்ல பணத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்புறம் கழுதை ஓட்டிட்டு போ. அதுக்கு மேல ஒண்ணு பேசாத. பணத்தை கொண்டா. 7 பேர்ல கொஞ்சம் இறங்குங்க. கழுதை ஒன்ன மாதிரி இருக்கா? பணத்தை ஓட்ட கொடுத்துட்டு என்னடி இது? நம்ம நடுத்தவள் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். என்ன சமாச்சாரம்? ரோட்ல வண்டி போக கூட தடம் இல்லாம இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓஹோ, இப்ப கழுத வியாபாரம் வேற பண்ண ஆரம்பிச்சாச்சா? டே காளி, கிண்டல் பண்றியா? இந்த பாரு, இந்த கழுத விஷயத்துல நீ தலையிடாத. மரியாதையா ஓ வேலையை பார்த்துட்டு பேசாம போ. கர்மம் கர்மம். ஊர் வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க இந்த வண்டிக்கார. காளிமுத்தையா, கழுத இல்லைன்னா என் பொழப்பே போடுங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஆமா, பெரிய இவர் காப்பாத்திட்டு. எவ்வளவு கொடுக்கணும்? 10 ரூபாய்ங்க. 10 ரூபா தானே? ஆமா. நான் கொடுக்குற கழுதை விடுங்க. என்ன நான் கொடுக்குறேன்? கீழே ஐயப்பா கொடுக்குறேயா? பெரிய ஹரிச்சந்திரன் சொன்ன உடனே இவர் கொடுத்துருவார். ஓஹோ. என்ன ஓஹா என்ன? ஐயா, உன் சமாச்சாரம் புரியாம ஐயா விளையாண்டுகிட்டு இருக்காரு. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு புறப்படு. ஏண்டி சிரிக்கிற? வேலைக்கார பயலுக்கு இருக்கிற திமிர பத்தியா? அவர் மேல என்னமா தப்பு? நல்லது தானே செய்யறாரு. கையில இருந்த காசை கடனை கொடுத்து கழுதையிட்ட உதவி வாங்கியாச்சே பெருமாளே. வீட்டுக்கு போய் வெந்நீர் வச்சு உட்காந்துடுங்க. வெந்நீர் வச்சா? ஏ காளி, குண்டு பயல, கழுதைக்கு உதைக்க கத்து கொடுத்துட்டு போறேன். ஈடா, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி செய்ய வேண்டிய விதத்துல உன்னை என்ன செய்யறோம் பாரு. மீனாட்சி, மீனாட்சி வாங்க சித்தி வாங்க. வா சீதா, சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா. இதான் உன் மக ஜெயாவா? ஆமா. ஜெயா, ஜெயா உன் சித்தி. இல்லம்மா, சித்தப்பாங்க. ஏய் போக்கிரி, பாத்து உன் மக பேசுறத. வந்தது வராதுமா, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையில தேடி வைக்கிறா. படிச்சுட்டே இருப்பா போல இருக்க. மாடு மாதிரி வச்சுட்டு போறான் பாருடி. ஏண்டி மீனாட்சி, இந்த மாதிரி மோட்டு பையில வேலைக்கு வச்சுக்கிறது? அவன் என்ன வண்டிக்கார மாதிரியா பேசுறான்? என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறான். எங்களை வீதியில நிக்க வச்சுட்டு சண்டைக்கு போறான். முதுகு எலும்ப முறிச்சுட்டான். முதல்ல அவனை வேலை விட்டு நிறுத்து. சித்தி, அது வண்டிக்காரன் இல்ல, என் கொழுந்தன் காளிமுத்து. என்ன அது? உன் குழந்தனா? கண்ணங்கரையா நீ என்ன புதுசா சில மாதிரி ஒரு வய தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே,
அவனா இவன்? ஏண்ணி ரொம்ப நாளைக்கு முன்னால நம்ம வீட்டுக்கு புடலங்கா மாதிரி ஒரு அம்மா வந்துகிட்டு இருப்பாங்களே, அவங்கதான் இப்படி பூசணிக்கா மாதிரி ஆயிட்டாங்களா? அப்பவே நினைச்சேன் சதா மாவு மில்லு மாதிரி ஏதாவது போட்டு அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாவம் இந்த நிலைமைக்கு வருவாங்கன்னு தெரியும். நமஸ்காரத்தை. வாய் பேசுறத நிறுத்து. ஏன் சித்தி என்ன இப்படி திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க? நம்ம ஊர்ல கால்ரா, கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு போலாமேன்னு வந்தோம். சரி, கால்ரா ஒன்ன என்ன செய்ய போகுது? என்ன செய்யும் பாத்தியா? நல்லா இருக்கே உன் போட்டோ வத்த. இதுதான்டா என் குல தெய்வம். பாம்பு கடி, தேள் கடி, பூராங்கடி எது கடிச்சாலும் சரி, அம்பாத்தோட பருவமோ நீங்க பேரை சொன்னா விஷம் தானா இறங்கிடும். சரிதான், உலகத்தில் உள்ள சகல விஷ ஜந்துக்களும் அத்த கை விஷம் அடக்கம் போல இருக்கு. மீனாட்சி, பூஜைக்குன்னு ஒரு தனி அறை ஒதுக்கிட்டோம். இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம். நெய்வேத்தியம் செய்ய தவறக்கூடாது. காலையில ஒரு படி பால், ஒரு டஜன் பழம், 4 முட்டை, ஒரு டஜன் இட்லி. கிழிஞ்சு போ. லட்சாதிபதியா இருந்தாலும் இந்த பூஜைக்கு சொத்த வைக்கணும். அத்தை, ஏன் வீணால பாவத்தை கொட்டிக்கிறேன்? பூஜையை கொஞ்சம் சுருக்கிக்க, இல்லாட்டி அனாவசியமா இந்த குடும்பம் நொடிச்சு போயிடும். ஜெயா குட்டி, ஜெயா குட்டி, அட என்னங்க அத்தை, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சௌக்கியமா? அப்பா அப்பா சின்னம்மா பாத்தியா? அட நம்ம சீதாவா? எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. ஏன் அத்தை, கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு? என்னங்க இது, மாப்பிள்ளைதான் நம்ம வீட்லயே இருக்கானே, தம்பி ஒத்துக்கிட்டா கல்யாணத்தை வைக்க வேண்டியதானே? போங்க அக்கா. மீனாட்சி, இந்த முரட்டு பயிர்க்கா என் பொண்ணை கொடுக்க சொல்றேன். அவ வயிற கட்டி, அவ போக வேண்டிய இடமே வேற, தெரியுமா? அத்தை, உங்க பொண்ணு வைரமா இருக்கலாம், ஆனா என் தம்பி ஒண்ணும் பித்தளை இல்லை. அவன் விலை மதிக்க முடியாத மாணிக்கம், தெரிஞ்சுக்குங்க. சித்தி, மறந்தும் கூட அவர்கிட்ட தம்பியை பத்தி தவறா பேசிடாதீங்க. அவங்க 2 பேரும் ராமரும் லட்சுமணரும் மாதிரி. எல்லாம் தெரியும்டி, நானும் எவ்வளவோ அண்ணன் தம்பிகளை பார்த்தவா. நீ போய் உன் வேலையை கவனி. ஏய்யா, உன் தம்பியை தீபாவளி கடா மாதிரி வளர்த்து விட்டுட்டு என்ன திட்ட சொல்லி நீ வேடிக்கை பாக்குறியா? நீ செட்டியாரையா, மருதமுத்து, நாளைக்கே தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பொம்மை செய்யறவன் கூட்டி கொண்டாந்து இந்த ஊர்ல குடியேத்தி உன் பொழப்ப கெடுக்கல. நான் மாவனா இல்லையா? செட்டியாரையா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என் குடும்பமே அழிஞ்சு போயிடும். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிடுங்க. யோ, எதையா மன்னிக்கிறது? அன்னைக்கு சக்கரை இல்லைன்னா அதை கண்ணா பின்னான்னு பேசுறான், அதை மன்னிச்சுடுறேன். கொடுக்க வேண்டிய பாக்கிக்காக 2 நாள் ராத்திரி கண்ணை முடிச்சு ஒரு குடிச்சவருக்கு பின்னால இருந்து ஒரு கழுதைய பிடிச்சிட்டு வந்தேன். அதை விடுதலை பண்ணிவிட்டான். போற கழுதை சும்மா போவேனா, 2 உத கொடுத்துட்டு போத்தியா, அதையும் மன்னிச்சுடுறையா. அந்த கழுதை ஓடி போனதுனால எனக்கு வர வேண்டிய 10 ரூபா போச்சையா. இதை மன்னிக்க முடியுமா, மறக்க முடியுமா? யோ மருதமுத்து, இந்த பொம்மைக்கு அந்த 10 ரூபாய்க்கு சரியா போச்சு. இனிமே உனக்கு எனக்கு வரவு செலவு கிடையாது. நான் சொல்றது மீனாட்சி, மீனாட்சி, எங்க அந்த பையன்? ஏங்க நம்ம பழப்புல மண்ண எழுதி போட்டுட்டான். அந்த புண்ணியமான செட்டியார கண்ணா பின்னான்னு பேசி அவர் கடனுக்காக பிடிச்சு வச்சு இந்த கழுதையும் விடுவிச்சுட்டான். ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். அந்த செட்டியார்கிட்ட இவன் தான் வலிச்சண்டைக்கு போனான். கேட்டியா? செட்டியார் நமக்கு போட்டியா தஞ்சாவூர்ல இருந்து பொம்மை வியாபாரிய கூட்டிக்கிட்டு வர போறாராம். இனிமே நம்ம இந்த ஊர்ல குடியிருக்கவே முடியாது. அவன் கிழிச்சான். இவனை நம்பிக்கிட்டு தானே இந்த ஊர்ல ஜனங்களே கடவுள் படைச்சிருக்காரு. அவன் மாறுகை வாங்கி போடுறான். நீ அந்த செட்டியார் கடை பக்கம் போன இப்போ தற்கொலை பண்ணிக்குவேன். என்னங்க இது? நான் என்ன மானத்தோட இந்த ஊர்ல வாழறதா, இல்ல தலைமையில துணி போட்டுக்கிட்டு காசி ராமேஸ்வரம் போறதா? என் கண்ணு முன்னால் நிக்காத மீனாட்சி. நீ இவனுக்கு சோறு வீடு போட்ட அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதான் கரெக்ட். மீனாட்சி, இவனுக்கு சாப்பாடு போடாத, இவனை பொட்டி போடு. இவன் நல்லா காஞ்சாலும் வழிக்கு வருவான். அப்பா கடவுளே, இப்போவாது இவருக்கு நல்ல புத்தியை கொடுத்தானே. டேய் காளி, அவங்க கிடக்குறாங்க, நீ சாப்பிடவா? எதுக்கு எடுத்தாலும் வெளியே போ, சாப்பாடு போடுறது வெளியே போ, சாப்பாடு போட. சாப்பாடு உங்களுக்கு தான் சாப்பாடு இருக்க, போட வெளியே. காளி, என்னங்க என்னங்க இப்படித்தானே கோபமா நடந்துக்கிறது? தம்பி இன்னும் சாப்பிட கூட இல்லையே. என்னது சாப்பிடலையா? அது எனக்கு என்ன தெரியும். ஆமா, இவ்வளவு நேரம் அவனுக்கு சாப்பாடு போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இப்ப என்ன கெட்டு போச்சுங்க? அந்த உடம்பு இன்னும் 1 மாசத்துக்கு தாங்குமே. பாட்டி, உடம்பு தாங்காதே, சும்மா சாப்பிடுங்க. சரி சரி, கொல்லப்புறத்து கதவை திறந்து வை. வராம எங்க போயிடுவான்? வழக்கம் போல வந்து சேர்ந்துருவான். போ. காளி, வந்துட்டியா? வா, வா, எப்படி வா? உட்காரு, உட்காரு. சாப்பிடப்பா.
உங்க அண்ணன் தான் ஏதோ கோவத்துல 4 வார்த்தை பேசினா வீட்டை விட்டு வெளியே போலாமா? என்ன செய்ய சொல்ற? எழுத்து பேசிட்டு நிக்க சொல்றியா? அவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பொக்குன்னு வெளியேறிட்டாதான் பேசாம இருப்பாரு. இல்லாட்டி அவர் பாட்டுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. கொல்லப்புற சவுர் என்ன மான உயரமா இருக்கு, ஏறி குச்சி வந்துட்டு போறேன். இங்க வந்து ஒண்ணு சத்தம் போட முடியாது, மறுபடியும் ஓடிடுவேன். சரி சரி சாப்பிடு. உனக்காக தான் தின்றேன், போடு. ஏண்டி அண்ணன் சாப்பிட்டுச்சா? அந்த அண்ணன் இந்த தம்பியை விட்டுட்டு என்னகிட்ட சாப்பிட்டாரு? நீ வரலையே என்ன பட்னியா படுத்திருக்காரு. பட்னியாவா? அண்ணி நீ போய் அண்ணனை எழுப்பி விட்டு சாப்பிட சொல்லு. பரவாயில்ல, நீ முதல்ல சாப்பிடு. இல்ல நீ நான் பசி பொறுத்துக்கு அண்ணன் பொறுக்காது. நீ சாப்பிடுறா. போனி அண்ணன் சாப்பிட்டோட தான் நான் சாப்பிடுவேன். போ. ஜெயா ஜெயா, உங்க சித்தப்பா வந்துட்டான். அதோ கொல்லப்புறத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், போய் பாரு. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, நீ என்னை விட்டுட்டு எங்க போன? இனிமே போக மாட்டேன், நீ போய் தூங்கு போ. உனக்கு சாப்பிட போற, சாப்பிடுறியா? சாப்பிடுறேன், போடு. செவ்வந்தி பூ செண்டு போல கோழி குஞ்சு, தாசிருக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு, அன்னையோடு இருக்கும் கோழி குஞ்சு, நல்ல அம்முக்க புள்ளைய கோழி குஞ்சு. தாயை விட்டு ஒரு பொருள் தந்திருக்காது, அண்ணன் தங்கையரை மறந்து விட்டு எது இருக்காது. வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது, வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது, தண்ணி வளர்ப்பு வரை எந்த நான் திருந்து விடாது. செவ்வந்தி பூ சென்று போல கோழி குஞ்சு, தாத்திற்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு. ஏண்டி சிவகாமி, உங்க சின்ன என்ன அவ்வளவு முரட்டுத்தனம் உள்ளவரா இருக்காரு? ஆமா சீதா, அவர் குணமே அப்படித்தான். ஊர்ல ஏதாவது வம்பு விலைக்கு வாங்கிட்டு வந்துருவாரு. அவரால தினம் வீட்டுல சண்டை சச்சுரமா தான் இருக்கும். ஆனா முரட்டு குணம் இருந்தாலும் ரொம்ப இழகுன மனசு. மத்தவங்க துன்பத்தை கண்டு துடிக்கிற சுபாவம். இத நான் ஊர்ல இருந்து வரும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, அவரே எனக்கு ரொம்ப. ஓஹோ, அப்படியா சேதி? ஏதேது வந்ததும் வராததுமா எங்க சின்ன பத்தி இவ்வளவு சமாச்சாரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறே நீ. அம்மா சீதாதேவி அவர்களே, அவரை தூரத்திலிருந்தே பார்த்து ரசிங்க, திட்டமட்டு போயிடாதீங்க. ஏன் போன என்னவா, உங்க அண்ணன் சிங்கமா புலியா? அதெல்லாம் இங்க நடக்காது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணி, சீதாவுக்கு சின்ன அண்ணனை. அண்ணி அண்ணி, அவசரமா ஒரு 10 ரூபா கொடு. எதுக்குடா பணம்? அதெல்லாம் காரணம் கேட்காத செலவு தொழிலாளிக்கு உதவி நிதி 10 ரூபா. என்கிட்ட பணம் இல்ல. அக்கா, அவசரம்னு கேட்கும் போது கொடுங்களே. சிவாரிசு பாருவா, பொண்ணு அம்மா மாதிரி இல்ல, நல்ல பொண்ணு, பழச்சுக்குவேன். மூஞ்ச பாரு. எங்க அண்ணிக்கிட்ட நான் பணம் கேட்கும் போது ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சிபாரிசு பண்ண வேண்டியிருக்கு. உனக்கு வெக்கமா இல்ல? யார் சிபாரிசு பண்ணாலும் என்கிட்ட காலனா கிடையாது. அண்ணி 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 அண்ணி, நான் எதுக்காக பணம் கேட்கறேன்னு தெரிஞ்சுக்க. நம்ம செலவு தொழிலாளிய செட்டியா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் 10 ரூபாய்க்காக. நான் அந்த பணத்தை கொடுத்துறேன்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் இப்ப கூட்டிட்டு போய் கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும். அதுக்காக தான் நான். உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பொம்மை கூடிய இருக்கிட்டையும் செட்டியார் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வீட்டு செலவுக்கே பணம் இல்லாம நான் திண்டாடுறேன். நீ என்னடா தர்மம்? பொழுது பிடிச்சு பொழுது போற அந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு எங்கதான் கத்திருக்கோம். இப்படி கொடுக்க போயா இல்லையா? முடியாது. கொடுக்கலன்னா கொலை இங்க. மீனாட்சி, கூப்பிட்டீங்களா? எங்க 10 ரூபாய் கொடுத்தன கொடு, ரொம்ப அவசரம். அப்படி என்ன அவசரம்? சந்தைக்கு போய் வர்ணம் வாங்கி பொம்மைகளுக்கெல்லாம் பூசி மறுபடியும் செட்டியார் கைய காலை புடிச்சு வித்துட்டு வரேன். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. தம்பி இப்பதான் ரூபாய் கடிச்சு இல்லன்னு சொல்லிட்டேன். அவன் கேட்டா நீ இல்லன்னு சொன்ன. எடு எடு. தம்பி நான் கேட்டப்ப பணம் இல்லையா? அண்ணன் கேட்டப்ப பணம் முளைச்சு வந்துருச்சான் முசுக்கிட்டு. இந்த வீட்டுல ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்புடா. எல்லாம் சும்மா. எனக்குன்னு தாய் தகப்ப இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நாளைக்கே பார், 10 ரூபா கொடுக்க முடியாதனால அவமானம் ஏற்பட்டு காளிமுத்தி அந்த வாலிபன் மரத்துல தூக்கு போட்டு தொங்கினார் அப்படின்னு துடி துடித்து செத்தான்னு பத்திரிகையில வரும். அதை கேட்டு நாக்க பிடிக்கிட்டு சாவுங்க, எல்லாம் தாக்க பிடிக்கிட்டு சாவுங்க. அண்ணன் தம்பி மாமன் மச்சாங்கிறதெல்லாம் எல்லாம் சும்மா சும்மா ஆக்ட். சினிமாவில் ஆக்ட் பண்றாங்க அந்த அண்ணிங்கிற படத்துல, அது மாதிரி அண்ணி மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அண்ணிதான் என் கண் கண்ட தெய்வம் சொல்றேன், நீ அப்படி பேசுற? ஆரஞ்சு கொடு, அப்படிதான் பேசுவேன். யார்கிட்ட வந்தாலும் போய் சொல்லு, தலையை எடுத்துருவீங்க. இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் பால் நான் நினைச்சுக்கிட்டு இருந்த பாரு, நான் ஒரு பைத்தியக்காரன். கேவலம் ஒரு 10 ரூபா காசு இந்த வீட்டுல இருக்கு இல்லைன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? பொம்பளை ராஜ்யம் நடத்துறீங்களா? பொம்பளை ராஜ்யம் நடத்தும். அனுமான்
எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை. நீதான் எனக்கு தோண. சிவகாமி, அனாதைக்குனாதுன்னு அனாவசியமா பேச வேண்டாம்னு சொல்லு. இந்தா உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துடு. நீ என்ன பெரிய மனுஷியா? சிபாரிசு கொடுக்கறவங்க நேரில் வந்து கொடுக்கட்டுமா? என்ன இந்தாடா நானே தர்றேன், சந்தோஷமா செலவு செய். இத முன்னாலே கொடுத்தா என்ன ஆளப்பா? பாப்பாவோட நகை இல்ல? ஆமா, எடுத்துக்கிட்டு போ. உனக்கு இல்லாத நகை குழந்தைக்கு எதுக்கு? அவருக்கு நான் பணம் கொடுத்து தப்பா? பின்ன வீட்டு போய் எப்படி நடக்கும்? இதெல்லாம் உனக்கு என்னைக்குதான் புரிய போதும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ திறந்தவே மாட்டேன். உனக்கு குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற கவலைதான் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நான் வளர்த்த புள்ளை இவ்வளவு சூதா பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. காளி, உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பெல்லாம் வெறும் வேஷமா? நடிப்பா. தப்பா பேசிட்டு பாப்பாவோட நகை எடுத்துட்டு போய் செலவு பண்ற அளவுக்கு நான் அயோக்கியப்பேன் இல்லடி. இதெல்லாம் இப்படி செய்ய மாட்டேன். தப்பு. நான் வெளியே போய் எனக்கான ஒரு வேலை தேடி இந்த இருந்து உழைச்சி சம்பாதிச்சுதான் சாப்பிடுவேன்.